நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு தொடர்பாக பிரதமர் மன்மோகன் சிங்கின் ஆலோசகர் TKA நாயரிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். பிரதமர் மன்மோகன் சிங் 2006ஆம் ஆண்டு முதல் 2009ஆம் ஆண்டு வரை நிலக்கரித்துறை பொறுப்பையும் வகித்தபோது நடந்த நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு குறித்தும் CBI விசாரணை நடத்தி வருகிறது. இந்த காலத்தில் பிரதமர் அலுவலகத்தின் முன்னாள் அதிகாரிகள் வினி மகாஜன், ஆஷிஷ் குப்தா ஆகியோரிடம் ஏற்கனவே விசாரணை முடித்த CBI அதிகாரிகள் பிரதமரின் ஆலோசகராக பணியாற்றிய IAS அதிகாரி TKA நாயரிடம் வெள்ளியன்று கேள்விகள் அளித்து பதில் பெற்றனர். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் ஏற்பட்ட காலதாமதம், ஹிண்டால்கோ நிறுவனத்துக்கு ஒரிசா மாநிலம் தலபெரா சுரங்கம் ஒதுக்கியது தொடர்பான கோப்புகள் மாயமான விவகாரம் குறித்த தகவல்களை இந்த விசாரணையின் போது CBI அதிகாரிகள் திரட்டி உள்ளனர். அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்க உள்ளது. CBI-யின் விசாரணை அறிக்கை அடுத்த வாரம் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த ஒதுக்கீடு தொடர்பாக ஏற்கனவே முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் பராக் மற்றும் ஆதித்யா பிர்லா குழுமத்தின் குமார் மங்களம் பிர்லா மீது CBI வழக்கு பதிவு செய்துள்ளது. லோக்சபா தேர்தல் நெருங்கியுள்ள நிலையில் பிரதமரின் ஆலோசகரிடம் CBI நடத்தியுள்ள விசாரணையும் அடுத்த வாரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் அறிக்கையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.